இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இசை, ரம்யா ரம்யா உண்மையை சொல்றேன்னு சொல்லி நீங்க எனக்கு அப்ப ஃபோன் பண்ணீங்கல்ல, அந்த நம்பிக்கையில தாங்க நான் கிளம்பி வந்திருக்கேன். தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்க ப்ளீஸ். நான் சொல்றேன் இசை, நான் பேசிக்காவே கடவுளுக்கு பயந்தவ. தப்பு பண்ண சாமி கண்ணை குத்துன்னு சின்ன வயசுல அம்மா சொன்னத அப்பவும் நம்பினேன், இப்பவும் நம்புறேன். ஆனா கண்ணை குத்துதோ இல்லையோ, ஏதோ ஒரு விதத்துல நாம தப்பு பண்ணா கடவுள் அதுக்கான தண்டனை கொடுப்பாருன்னு இப்பவும் நம்புறேன். ஸ்ரீஜா என்னோட ஃப்ரெண்டு. அவ லைஃப் மேட்டர்னு உதவி கேட்டதுனாலதான் நான் ஹெல்ப் பண்ணேன். ஆனா அது தப்புன்னு பின்னாடிதான் புரிஞ்சது. அதுக்கப்புறம் நடக்கிற எதுவுமே என் மனசுக்கு சரியா படல. எப்பவுமே ஒரு டென்ஷன், பயம். இப்படியே விட்டா நான் டிப்ரெஷனுக்குள்ள போயிடுவனோன்னு பயமா இருக்கு. அதான் உங்களை வர சொன்னேன். இங்க பாருங்க, உங்க பேச்சிலேயே உங்க மனசு எனக்கு புரியுது. உண்மையை சொல்லிட்டா உங்களை எதுவும் பாதிக்காது. நீங்க உண்மையை சொல்லுங்க. உங்க மனசுல இருக்கிற பாரத்தை இறக்கிட்டா நிம்மதியா இருக்கலாம். சரி இசை, அன்னைக்கு நைட்டு ஸ்ரீஜாவுக்கும் விஷாலுக்கும் நடுவுல தப்பா எதுவுமே நடக்கல. ஸ்ரீஜா விஷாலோட ட்ரிங்க்ஸ்ல எதையும் மிக்ஸ் பண்ணதுனால போதை ஏறி விஷால் அப்படியே தூங்கிட்டாரு. பக்கத்துல படுத்துக்கிட்ட ஸ்ரீஜா தன்னைத்தானே அவளை அலங்கோலப்படுத்திக்கிட்டா. அத நான் தான் அவளுக்கு போட்டோ எடுத்து கொடுத்தேன். கண்முழிச்ச விஷால் கிட்ட அழுது சீன் போட்டு டிராமா பண்ணி தப்பு நடந்துச்சு அப்படின்னு அவரை நம்ப வச்சா. அவரும் முழுசா அதை நம்பிட்டாரு. அது மட்டும் இல்ல, ஹாஸ்பிட்டல்ல நிஜமான ரிப்போர்ட்ஸை மாத்தி வேற தப்பான ரிப்போர்ட்ஸை மாத்த வச்சது அவளோட வேலைதான். இசை, ரொம்ப சாரி இசை. பரவாயில்ல ரம்யா, இது எல்லாமே எனக்கே ஓரளவுக்கு தெரியும். சில விஷயங்களை நானே கெஸ் பண்ணேன். ஆனா நீங்க வாய் விட்டு சொன்னாதான் அது அங்க எல்லாருமே நம்புவாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், அது சொன்னா இன்னும் ஷாக் ஆயிடுவீங்க. என்ன விஷயம்? ஸ்ரீஜா விஷால் அடையறதுக்கு இந்த அளவுக்கு முயற்சி பண்றதுக்கு காரணம் அவர் மேல இருக்கிற லவ்னு நீங்க நினைக்கலாம். ஆனா உண்மை அது கிடையாது. ஸ்ரீஜா விஷால லவ் பண்ணவே இல்லை. எல்லாமே நடிப்பு தான். என்ன சொல்ற? நடிப்பா? ஆமா, ஸ்ரீஜாவோட அம்மா அவ சின்ன பொண்ணா இருக்கும்போதே தூக்குல தொங்கி சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க அப்படி சாகிறதுக்கு விஷாலோட அம்மா சுபத்ரா தான் காரணமா. அதே மாதிரி அந்த சுபத்ராவும் தூக்குல தொங்கணும். அப்பதான் தன்னோட அம்மா சாவுக்கு பழி தீருன்ற திட்டத்தோட தான் அந்த ஸ்ரீஜா விஷால லவ் பண்ற மாதிரி நடிச்சிட்டு இருக்கா. ஐயோ கடவுளே! அதுக்கான முதல் கட்டமா விஷால லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டு மருமகளா அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அந்த குடும்பத்தை சின்ன பின்னமாக்கணும். அதுதான் ஸ்ரீஜாவோட மாஸ்டர் பிளான்.